ஐயா வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர் என்னங்கய்யா? வெங்கடேசன். எந்த ஊருங்க? பேர்நத்தம். பேர்நத்தம். நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க? ஆமாம் சார். ஐயா மொத்தம் எவ்வளோ ஏக்கரில் விவசாயம் பண்ணுறீங்க? எவ்வளோ 2 ஏக்கரில் விவசாயம் பண்ணுறேன் சார். 2.5 ஏக்கர் இருக்குது. சரி, நீங்கள் எந்தெந்த பயிர் சாகுபடி பண்ணுவீங்க? எந்த தக்காளி பயிர் பண்ணுவோம் சார், வெங்காயம் பயிர் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம் சார். எல்லாம் வந்து காய்கறி பயிர்கள் தான் பெரும்பாலும் பண்ணுறீங்க? ஆமாம் ஆமாம் சார். சரி. இப்போ வந்து தக்காளி சாகுபடி பண்ணியிருக்கீங்க? ஆமாம் சார். எவ்வளோ ஏரியாவில் பண்ணியிருக்கீங்க? எவ்வளோ ஏரியாவும் ஒரு 30 சென்ட் சார். இது 30 சென்ட். இது வந்து 30 சென்ட் வந்து காய்க்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்குது. ஆமாம். இளஞ்செடி எவ்வளோ பண்ணியிருக்கீங்க? இளஞ்செடி வந்து ஒரு அந்த இளஞ்செடிக்கு இருக்குது 4500 செடி நடுது. ஓஹோ, 4500 செடி. இது வந்து 3500 செடி நட்டுருக்குறீங்க. சரிங்க. இப்போ பிஞ்சு பூவாக இருக்கிறது 3500 செடி. சரி, 4500 செடி. சரிங்கய்யா. இப்போ வந்து நீங்கள் தக்காளி தொடர்ந்து எவ்வளோ வருஷமாக செய்கிறீங்க சாகுபடி? தக்காளி வந்து வருஷம் செஞ்சுட்டு தான் சார் இருக்கிறான். அது ஒரு டைம் விற்கிது, ஒரு டைம் ஒன்றும் இல்லாத. அது விடுங்க. இப்போ எவ்வளோ வருஷமாக தொடர்ந்து செஞ்சுருப்பீங்க? இப்போ 15 வருஷமாக நான் தக்காளி சாகுபடி. இப்போ கடந்த 15 வருடங்களாக நீங்கள் வந்து தக்காளி சாகுபடி செஞ்சுட்டு வரீங்க. சரிங்கய்யா. இப்போ வந்து இந்த வருஷம் நீங்கள் என்ன ரகம் பண்ணியிருக்கீங்க? இது சாகுன்ற ரகம். சாகு 745. ஓ, இந்த ரகம் கலப்பினம் ஹைபிரிட். ஆமாம், ஹைபிரிட். சரி. இதுக்கு முன்னாடி இது பண்ணியிருக்கீங்களா? இல்லை, இதே ரகம் பண்ணியிருக்கீங்களா? இதே ரகம் பண்ணிக்கிறோம். நல்லா மகசூல் வருதுங்களா? சிவன் தக்காளியும் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் இந்த நாட்டு தக்காளிங்க சார், இந்த பிகாம், இது எல்லாமே பண்ண. பிகாம் பிகேம் ஒன்று அது பண்ணியிருப்பீங்க. பிகாம் வந்து இந்த மாதிரி குச்சி நடுறது அதெல்லாம் எதுவும் இல்லை. தக்காளி நட்டமா அறுவடை பண்ணமா. ஆனா இதுக்குதான் வந்து குச்சி குச்சி பராமரிப்பு அதிகம். ஆமா, அதிகம். அந்த அளவுக்கு மகசூலும் வரும். வரும் சார், மகசூலும் வரும். ஐயா வந்து இப்போ நிலத்தை வந்து நடவுக்கு முன்னாடி எப்படி நீங்கள் தயார்படுத்துனீங்க? அதை பற்றி 5 கலப்பு விட்டு 2 உழவு ஓட்டணும் சார். சரி. மறுபடியும் கொய்க்கலப்பு 2 சலவு ஓட்டினேன். சரிங்க. எருவு மக்கின எருவு 2 டிராக்டருக்கு ஒன்று கொட்டினேன். நிறைய விட்டேன். சரிங்க. மறுபடியும் ரொட்டாட்டார் ஓட்டினோம். சரிங்க. 3 அடி பாரு ஓட்டணும். இப்போ எல்லாம் முடிச்சிட்டிங்க. இப்போ பார் இடைவெளி எவ்வளோ கொடுத்தீங்க? 3 அடி. 3 அடிக்கு 3 அடியா? 3 அடி கேப்பு. செடி வந்து கரெக்டாக இப்போ 20 சென்ட்டுக்கு 25 சென்ட்டுக்கு 3500 செடி. ஐயா இப்போ வந்து இடைவெளி வந்து பார்த்தீங்கன்னா பார் வந்து 3க்கு 3 அடி இடைவெளி கொடுத்து போட்டிருக்கிறீங்க. லைன் வந்து நடவு வந்து 2க்கு 3. செடி இடைவெளி எவ்வளோ கொடுத்தீங்க? 2க்கு 3. 2க்கு 3 இடைவெளி கொடுத்துருக்கீங்க. அதாவது வரிசைக்கு வரிசை வந்து 3 அடி, செடிக்கு செடி 2 அடி கொடுத்துருக்கீங்க. ஆமாம் சார். சரி. ஐயா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாற்று வந்து நீங்களே நாற்று விட்டு நட்டீங்களா இல்லை நாட்டு ரெடிமேடாக வாங்கிட்டு வந்தீங்களா? ரெடிமேடாக வாங்கிட்டு வந்தோம். எங்கே வாங்கிட்டு வந்தோம்? ராயக்கோட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தோம். இப்போ இந்த 30 சென்ட்டுக்கு எவ்வளோ செடிங்க வாங்கிட்டு? 30 சென்ட்டுக்கு 3500 செடி வாங்கிட்டு வந்தோம். நாற்று 3500 நாற்று வாங்கிட்டு வந்தோம். ஐயா இப்போ இந்த நடவு முறைகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நடவுமுறைனாக்கா 2 பக்கமும் தண்ணி பாஞ்சு பிற்பாடு 1 இன்ச்சு ஆழத்துல 1 இன்ச்சு ஆழத்துல 2 சைடும் நட்டுட்டு போனாக்கா, அதாவது பாரோட 2 பக்கமும் நட்டு 2 பக்கமும் நட்டாக்கா ஒரு கைத்துல தூக்கி கட்டிக்கலாம். பின்னாடி வந்து 2 இணைச்சு அணைச்சிக்கலாம். போறதுக்கு கேப் வந்து 3 அடி. 3 அடி இதுல போடுது. சரி சரி. ஐயா இப்போ நீர்ப்பாசனம் கொடுக்குறீங்கல்ல, எப்படி கொடுக்குறீங்க? அது எத்தனை நாளைக்கு? நீர்ப்பாசனம் வந்து மழை இல்லாத இருந்தா வாரத்துக்கு 2, மழை வந்துட்டா வாரத்துக்கு 1 கட்டினா போதும். சரி. ஆனா நேரடி பாசனம் தான், சொட்டு நீரெல்லாம் இல்லை. அதான் நார்மலாக பாசனம். சரி.